தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நண்பர்களே, புதன்கிழமை குறிப்பாக உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து உங்கள் வீட்டுக்காக ஜெபிங்க. இந்த ஆராதனை இன்னைக்கு இந்த சூழலில் உங்கள் வீட்டுக்கு என்ன தேவையோ அதை ஒப்பு கொடுத்து, அப்பா என் வீட்டுக்காக ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன் என்று ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நன்றி, புதிய நாளுக்காய் நன்றி. ஒவ்வொரு குடும்பத்துக்காக துதிக்கிறேன், இன்னைக்கு ஆராதனை செய்கிறேன். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிரியமான இறை பிள்ளைகளை, இதோ அப்பாவின் நாள், இதோ உங்கள் வீட்டுக்கான நாள், இதோ ஆசீர்வாத நாள், உங்கள் வீட்டுக்கான சிறப்பு ஆராதனை. அன்பர்களே, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை நீங்கள் பார்க்கிற போது உங்கள் வீடு ஆசீர்வாதமாக இருக்கும். மீண்டும் சொல்கிறேன், உங்களுக்குள்ளே கடவுள் இருக்கிறார். உங்களுக்குள்ளே இருக்கிற கடவுளை நீங்கள் பார்க்கிற பொழுது உங்கள் வீடு அபிஷேகமாக, உங்கள் வீடு ஆசீர்வாதமாக, உங்கள் வீடு வல்லமையாகத்தான் இருக்கும். உங்கள் வீடு ஆண்டவர் கிருபையை தாங்கி இருக்கும். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தால், ஆண்டவர் வல்லமையினால் அபிஷேகம் நிறைந்த வீடாக உங்கள் வீடு இருக்கும். எனவே இறைவார்த்தை தருகிறேன். பிரியமானவர்களே, எபேசியர் புத்தகம் 3வது அதிகாரம் 20வது வார்த்தை. எபேசியர் 3:20. நம்மில் செயல்படும் அவருடைய வல்லமையின்படி, நமக்குள்ள இருக்கிற அவருடைய வல்லமை. ஏனென்றால் அவர் சாயலிலே படைக்கப்பட்ட மகன் நீயும் நானும். நம்ம ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம், புது நன்மை பெற்றிருக்கிறோம், உறுதி பூசல் பெற்றிருக்கிறோம். அப்படின்னா தூய ஆவியினால் நிரப்பப்பட்டு இருக்கிறோம். எப்படி இயேசு ஞானஸ்தானம் பெறுகிற பொழுது, இதோ இவரே என் அன்பார்ந்த மகன், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானிலிருந்து குரல் வந்ததோ, புறாவில் வடிவிலே ஆவியானவர் இறங்கினாரோ இயேசுவின் ஞானஸ்தானத்தில், உன் ஞானஸ்தானத்தில் ஆண்டவனை அப்படி தொட்டு இருக்கிறார். ஆண்டவர் உன் பொருட்டு பூரிப்படைந்திருக்கிறார். ஏனென்றால் நீ அவருடைய சாயல், நீ அவருடைய மகள், நீ அவருடைய மகன் என்பதை மறவாதே. அதான் இறை வார்த்தை சொல்கிறது. எபேசியர் 3:20. நம்மிடையே செயல்படும் அவருடைய வல்லமையின்படி நான் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மிக அதிகமாக, பிரியமான அன்பு இறை உறவுகளை, மிக அதிகமாக செய்ய வல்லவர். அந்த நமக்குள்ள இருக்கிற இறைவன் எப்படிப்பட்டவர்னா, நாம் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மிக அதிகமாக. ஆண்டவர் இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆண்டவரை பற்றி சாட்சி சொல்லுவாங்க இல்லைங்களா, ஆண்டவர்கள் நடந்த வாழ்க்கையிலே ஆண்டவரால் நடந்த அதிசயங்களை சாட்சியாக சொல்லுவாங்க இல்லைங்களா. அவர்களை விட நான் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மிக அதிகமாக செய்ய வல்லவர். நம்ம நினைக்கிறத விட அவர் அதிகமாக செய்வார். ஆண்டவர் இவ்வளோ எனக்கு செய்வார், ஆண்டவர் என் வாழ்க்கை இப்படி மாற்றப் போகிறார், ஆண்டவர் என் வாழ்க்கை இப்படி அதிசயங்கள் நடத்துவார். நீங்கள் நினைக்கிறீங்களா? அதை காட்டிலும் அதிசயம் நடக்கும், அதை காட்டிலும் ஆசீர்வாதம் நடக்கும். நமக்குள்ள இருப்பவர் பெரியவர், அவரை பாருங்க. அதான் இறைவார்த்தை, நம்மில் செயல்படும் அவருடைய வல்லமையின்படி நாம் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மிக அதிகமாக செய்ய வல்லவர். அதிசயங்கள் செய்வார், ஆசீர்வாதங்கள் செய்வார். நன்றி அப்பா, வல்லமைக்கு நன்றி ஆண்டவரே. காலை வேளையில் துதிக்கிறோம், நன்றி செலுத்தி அவரை ஆராதிங்க. உங்களுக்கு வீட்டை ஒப்பு கொடுத்து ஜபிங்க. குறிப்பாக உங்கள் வீட்டில் இன்னைக்கு யாருக்காக ஜபிக்கணும், யாரோட வாழ்க்கை மாறணும், யாரோட வாழ்க்கை சரியில்லாமல் இருக்கிறது, உங்கள் வாழ்க்கை மாற்றணும் ஃபாதர், அல்லது உங்கள் வீட்டில் என்ன ஆசீர்வாதங்கள் தேவை, சமாதானம் இல்லாமல் இருக்கிற குடும்பமா, பொருளாதார நெருக்கடியில் இருக்கிற குடும்பமா, வாழ்வியல் போராட்டங்களை சிக்கி தவிக்கிறீர்களா, பிள்ளைகளுடைய வாழ்க்கை சரியாக அமையலையா, பிள்ளைகள் நோய் நொடியோடு இருக்கிறார்களா, ஒப்பு கொடுங்க. இதோ ஆராதனை, இதோ ஆண்டவர் பா. ஒவ்வொருவரையும் யார் பெயரெல்லாம் அறிக்கையிடுறாங்களோ, கமெண்ட்டில் யார் பெயர் அனுப்பியிருக்காங்களோ அவர்களை வைத்துமை துதிக்கிறேன். இந்த பிரச்சனைகளெல்லாம் வைத்துமை ஆராதிக்கிறேன். நீங்கள் எங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க அப்பா. பெரியமான அன்பு இறை உறவுகளை, இன்றைக்கு இறை வார்த்தை மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரம் 44 46. என்னென்னா, ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை காண்கிறார். அவர் அதை மூடி வைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார். ஒரு முத்தை பார்க்கிறார், அந்த முத்தை அடைவதற்காக தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த முத்தை வாங்கிக் கொள்கிறார். நான் ஒரு புத்தகம் படித்தேன், ஆல்கெமிஸ்ட் புத்தகம். இது நான் ஒரு 15 வருஷம், 15க்கு மேலே, ஒரு 20 வருஷம் இருக்கும். நான் கல்லூரி படித்த அடுத்த ஆண்டு அந்த வருஷம் படித்தது. அந்த இறைவார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அந்த இறைவார்த்தைன்னா அந்த புத்தகத்தில் உள்ள சாரத்தை, ஆல்கெமிஸ்ட்னு ஒரு புத்தகம், ஆங்கில புத்தகம். அதில் ஒருவர் ஒரு மரத்தடியிலே படுத்திருப்பார். அவருக்கு ஒரு கனவு வரும். அந்த கனவு என்னென்னா, அந்த கனவில் ஒரு இடம் இருக்கிறது, ஒரு காட்சி வரும். அந்த இடத்துல ஒரு ஒரு புதையல் ஒன்று இருக்கிறது. நீ அந்த இடத்துக்கு போனோன்னா அது தொலைதூரத்தில் இருக்கிற இடமாக காட்டப்படும். நீ அந்த இடத்துக்கு போனோன்னா
அந்த புதையலை பெற்றுக்கொள்ளலான்னு வரும். இவர் விழித்த உடனே அந்த கனவு அவருக்கு நல்லா இருக்கும். அந்த இடம் எங்கே இருக்குன்னு கூட இவருக்கு தெரியும். எனவே தன் வைத்திருந்த எல்லாத்தையும், இவர் ஒரு சாதாரண ஏழை, ஒரு பிச்சை எடுத்து கொண்டிருந்த ஒரு ஏழை, பிச்சை எடுத்து தான் ஒரு நாளை பிறப்பார். ஏழை, அன்னாட காட்சிக்காக, அன்னாட உணவுக்காக மக்களிடம் கையேந்தி பிழைக்கிற ஒரு ஏழை. எனவே தான் சேர்த்து வைத்த அதிலிருந்து அந்த தொகையை சேர்த்து வைத்தெல்லாம் வச்சு பயணம் மேற்கொள்வார். அப்புறம் பயணத்தில் காசு பத்தாது, அப்புறம் ஒரு இடத்துல வேலை செய்வார், திரும்பி பயணிப்பார், காசு பத்தாது, வேலை செய்வார், பயணிப்பார், ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு போயிடுவார். அந்த இடத்துக்கு போன உடனே அந்த புதையல், கனவில் கண்ட அந்த புதையல் இருக்கிற இடத்த சுற்றி வருவார். கரெக்டாக எந்த இடத்துல அந்த புதையல் இருக்குன்னு இவருக்கு தெரியாது. அப்போ வழிபோக்குறவர் வருவார். அவர்கிட்ட இவர் கேட்பார், ஐயா இந்த மாதிரி எனக்கு ஒன்று தெரியணும், நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவுல இந்த இடம் தான், இந்த ஒரு புதையல் இருக்குதுன்னு கனவு சொல்லிச்சு, எனவே எல்லாமே சரியாக இருந்தது, ஆனால் இப்போ கரெக்டாக இந்த இடத்துல புதையல் எங்கே இருக்குன்னு தெரியல, ஏதாவது உதவ முடியுமா? அப்போ அந்த வழிபோக்கர் சொல்லுவார், அடா பைத்தியக்காரனே, ஒரு கனவை நம்பியா இவ்வளோ வாழ்நாள் முழுதும் நீ போன, இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்ட, இவ்வளோ செலவு பண்ணிக்கிட்ட? எனக்கு கூட தான் கனவு வந்துச்சு, ஒரு பிச்சைக்காரன் இருக்கிறான், அந்த பிச்சைக்காரன் ஒரு மரத்தடியில் படுத்திருக்கிறான், அவனுக்கு கீழே இருக்கிற இடத்துல நோண்டி பார்த்தால் அங்கே புதையல் இருக்கும் என்ன கனவு, அதுக்காக அந்த பிச்சைக்காரர் எங்கே இருக்கிறார் என்பதை, அந்த ஏழை எங்கே இருக்கிறார் நான் தேடி போனேனா என்று கனவை நம்பி இவ்வளோ தூரம் வந்து வாழ்க்கையை தொலைச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் விடுகிறான் வழிபோக்கன். இப்போ இவன் சொன்னதை இவர் கேட்குறார், என்னன்னா ஒருவன் மரத்தடியில் இருக்கிறார், அவர் ஒரு பிச்சைக்காரராக இருக்கிறார், அதாவது காசு வாங்கி மற்றவர்களுடைய ஏழைகள் காசு வாங்குங்களா, உணவுக்காக காசு வாங்கி பிழைக்கிற ஒரு ஏழை, அவர் மரத்தில் படுத்திருக்கிறார், அவர் அடியில் புதையல் இருக்கிறது. இவர் யோசிச்சு பார்க்குறாரு, அந்த மரம் இவர் படுத்திருந்த மரம், எந்த இடத்துல இவர் கனவு கண்டாரோ அது நான் தானே படுத்திருந்தேன், நான் தானே அந்த இடத்துல இருந்தேன், அப்போ புதையல் அங்கே தான் இருக்குதோ அப்படின்னு சென்று அவர் இருந்த இடத்துக்கு போனாராம். பிரியமானவர்களே, நீயே புதையல் என்பது அந்த கதை சொல்வது. அந்த கதைக்காக, இந்த புதையலுக்காக அவர் இவ்வளோ தூரம் பயணம் போனார். ஆனால் அந்த இடத்துல இல்லை புதையல். ஆனால் அந்த புதையல் எங்கே இருந்ததுன்னா அவர் இருந்த இடத்துல தான் இருந்தது. ஆனால் இருந்த இடத்துல புதையல் இருக்குன்றதுக்காக அவர் இவ்வளோ தூரம் பயணிக்க வேண்டியிருந்தது. பிரியமான அன்பு இறைவர்களே, நீதான் புதையல், நீதான் ஆசீர்வாதம். இன்றைக்கு நற்செய்தியில் வருகிற புதையல் என்பது நீதான். இந்த நற்செய்தியில் வருகிற முத்து என்பது நீதான். உனக்குள்ள அவ்வளோ அபிஷேகம் வைத்திருக்கிறார். நீ உன்னை நம்பு, உன்னை அவ்வளோ தொட்டு இருக்கிறார், உன்னை அவரை ஆசீர்வதித்திருக்கிறார். நீயே புதையல். நீ முதல்ல அதை அக்செப்ட் பண்ணிக்கோ. எனக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கிறது, எனக்குள்ள வல்லமை இருக்கிறது, அவர் என்னை தொட்டு இருக்கிறார், நான் அபிஷேகமா நிற்பேன், நான் சாட்சியமா வாழ்வேன், நான் ஆண்டவர் பெயரால் இருப்பேன் என்று பிரியமான அன்பு இறை உறவுகளே, மகனே, நீ நம்பு, நீ விசுவாசி, ஆசீர்வாதங்களை காண்பாய், வல்லமையை காண்பாய், அபிஷேகம் வாழ்க்கையில் நடப்பதை நீ காண்பாய். நன்றி அப்பா, நானே புதையல் என்ற செய்திக்கு நன்றி, நானே வல்லமை என்ற செய்திக்கு நன்றி. அதான் இறைவார்த்தை தந்த எபேசியர் புத்தகத்தில் 3:20 நம்மில் செயல்படும் அவருடைய வல்லமையின்படி நான் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மிக அதிகமாக செய்ய வல்லவர் இங்கே இருக்கிறார், அவர் உனக்குள்ளேவும் இருக்கிறார். நன்றி அப்பா, ஆசீர்வாதத்துக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் தேவைகளெல்லாம் வைக்கிறேன், குடும்பங்களெல்லாம் கொடுக்குறேன். யாருடைய பெயரை அறிக்கையிட்டு சிறப்பாக ஜெபிப்பதற்கு பிள்ளைகள் ஜெப வேண்டுதல் கேட்கிறார்களும் பாதத்தில் வைக்கிறேன். அப்பா நீங்கள் தொடுங்க ஆண்டவரே, ஆராதிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். வல்லமையான இறை கிருபையிலே ஆண்டவர் உங்களை தொடுவாராக. ஆண்டவர் பெயரிலே பிள்ளைகளை அபிஷேகமாய் வாழ்வீர்களாக. வல்லமையான இரு கிருபையை அபிஷேகமாய் அறுவடை செய்வீர்களாக. ஒரு வீட்டில் மீட்கப்படுவதாக. யார் பெயரை அறிக்கையிட்டீர்களோ அவர்கள் வாழ்வார்களாக. இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்வார்களாக. தலை வணங்கி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடிய காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம். யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவர்களோடு இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் விண்ணப்பங்களை நீங்கள் கமெண்ட்டில் அனுப்புங்க, உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன்.